இப்ப இந்த கருத்துக்கள முன் வச்சு இந்த பேசுற காலகட்டங்கள்ல, ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லயும் ஒரு போர்டு ஒண்ணு வச்சாங்க. இங்க வந்து தொப்பி போட்டு தான் தொழுகணும், விரல் ஆட்டிட்டு தொழுகக்கூடாது, அப்படின்லாம் சொன்னாங்க. இதுவே ஒரு பிரிவினை மாரி தானே. நீங்க எழுத்துத் துறையில வரும்போது, புதிய பயணம்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சு. ஏன்னா உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி யூனிக்னெஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தேதிய தேர்ந்தெடுப்பீங்க. 2/2/2002 அதுவும் அன்னைக்கு அந்த துவக்க விழா வந்து ஆமா. புதிய பயணம் துவக்கம் கிருஷ்ணாபேட்டை பள்ளி அவங்க அந்த பள்ளியில தான் நடந்தது. ஆமா. அந்த புதிய பயணம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த புதிய பயணம் வந்து புனித பயணமா மாறுச்சு. கொஞ்ச நாள்ல புனித பயணமா மாறுச்சு. இப்ப அந்த பயணம் நின்றுச்சு. இதுக்கான காரணங்கள் என்ன? ஜமாலி ஹஸ்ரத் அவங்க வந்ததுக்கு பின்னால, அல்லாஹ்வ வணங்கிட்டு இருந்த இந்த சமூகத்த, தர்கா வழிபாட நோக்கி வந்து மாத்திட்டாரு. இந்த சமூகத்த ஒரு பெரிய சீர்கேடுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஒரு காட்டமான ஒரு விமர்சனம் அசத்தியவாதிகள் உங்க மேல வைக்கிறது. இந்த விமர்சனத்த எப்படி பார்க்குறீங்க? அல்லாஹ்வ வணங்குறோம். இப்ப இவங்க தர்காவையும் வணங்குறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கும் இறைநேசர்களுக்குமான வித்தியாசத்த எப்படி நீங்க பார்க்குறீங்க? அசத்தியவாதிகள் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டும் கூட, அதாவது வந்து இப்ப தர்காவுல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஆணும், பெண்ணும் எந்த இடங்கள்லயும் கலக்கக்கூடாதுங்கிறது தான் ஷரியத்தினுடையது. இப்ப தர்காங்கிறது நீங்க சொல்ற மாரி தர்காவில் வழிபாடு, அங்க நடக்கக்கூடிய இடங்கள் அது ஓகே. இப்ப அங்கேயுமே ஆண்கள், பெண்கள் கலந்திருக்கிறாங்க. அதே மாரி வந்து இப்ப வந்து சினிமா பாடல் கச்சேரியே பல தர்காக்கள்ல நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இப்ப இந்த கருத்துக்கள முன் வச்சு இந்த பேசுற காலகட்டங்கள்ல, ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லயும் ஒரு போர்டு ஒண்ணு வச்சாங்க. இங்க வந்து தொப்பி போட்டு தான் தொழுகணும், விரல் ஆட்டிட்டு தொழுகக்கூடாது, அப்படின்லாம் சொன்னாங்க. இதுவே ஒரு பிரிவினை மாரி தானே. ஒரு பள்ளிவாசல்ங்கிறது பொதுவா எல்லாருமே வரக்கூடியது தானே. ஒரு ஒரு பொது சமூகத்துல இருக்கும்போது, எல்லா எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொது சமூகத்துல, இந்த மாரி வைக்கிறதே ஒரு பிரிவினையை ஏற்படுத்துறது தானே. ஆ, பிரிவினை அப்படிங்கிறதல்ல. ம். விழிப்புணர்வை சமூக மக்கள் உண்டு பண்றேங்கிறது தான். இந்த கொள்கையை சார்ந்தவர்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற கருத்தை தான் அந்த விளம்பர பலகை நமக்கு அறிவிக்குது. ஓகே. இன்னும் சொல்லப்போனா, இப்படி உள்ளவர்கள் இங்க வர வேண்டாம் அப்படின்னு பெரும்பாலும் இருக்காது. இருக்கு. ஒரு சில இடங்கள் இருக்கும் நம்ம தெரியல. பெரும்பாலும் இந்த அமைப்பிலே தொழ வேண்டாம்னு இருக்கும். ம். இங்கே தொழக்கூடியவர்கள் தொப்பி அணிந்து தொழவும் அப்படிதான் போட்டிருக்கும். ஆமா. இங்கே தொழக்கூடியவர்கள் விரலை அசைக்க வேண்டாம் அப்படிதான் இருக்குமே தவிர, விரல் அசைப்பவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படி அந்த என்று மாரி இங்க இல்ல. பெரும்பாலும் இல்ல. இருக்காது. என்ன கா இந்த சட்டத்தின் அடிப்படையிலே தான் அந்த போர்டெல்லாம் வைக்கிறாங்க. இது விழிப்புணர்வு. ஒரு தொழுகை தானே வர்றாங்க பள்ளிக்கு. ம். பள்ளிக்கு வர்றது தொழுகை. தொழுகிறதுக்கு தானே. தொழுகை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுதா இல்லையா? நம்ம இவங்க சொல்லி தந்துருக்கிறாங்க. அதற்கு தொழுகை நடத்த தான் பள்ளிவாசல் வச்சிருக்கிறோம். இப்ப இங்க வந்தா இந்த மாதிரி தொழுவுங்க அப்படிங்கிறோம். இது தப்பு இல்லையே. இல்ல உங்க விருப்பப்பாரம் தொழுவுறீங்கன்னு சொன்னா உங்க இடங்கள்ல தொழுது கொள்ளலாம். இங்க வந்தா ஒரு அமைப்பு சீர்குலையும் அல்ல. ஓகே. இதுதான் ஒற்றுமையை சிதைக்கும். ஓகே, இப்ப ஓகே. போர்டு போட்டது ஒற்றுமைக்கு எதிரானதல்ல. இவங்க அங்க வந்து பல முஸ்லிம்கள் தொழுவதற்கு மாற்றமாக தொழும்போது இதுதான் ஒற்றுமைக்கு சீர்கேடாக அமையும். இப்ப இந்த விழிப்புணர்வுக்காக வேண்டி சொன்னீங்க. இத ஒட்டி ஒரு இது, ம். இப்ப சமூகத்துல மது குடிக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாரி வந்து இந்த மாரி இஸ்லாம் தடுத்த இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய செய்றவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. எந்த பள்ளிவாசல்லயும் மது குடித்தவர்கள் யாரும் பள்ளிக்கு வராதீங்க. அப்படி போதைப் பொருள் உட்பட்டோர் யாரும் பள்ளிக்கு வராதீங்கன்னு அந்த எந்த விதமான போர்டும் இல்லாத ஒரு சூழல்ல, இந்த தொப்பி வைக்கிறதுக்கு, தொப்பி போடாததுக்கும், இந்த விரல் ஆட்டுறதுக்குமான இத மட்டும் முன்னிலைப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? ஏன் அது அப்படிலாம் அப்படியே வச்சா நல்லா தானே இருக்கும். இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அவங்களும் வச்சிருக்கிறாங்க. ஓ! ஆமா. அவங்க கேட்டாங்க, "ஏங்க துப்பி இல்லாம தொழுதா தொழுகை கூடும்னு நீங்களும் தான் சொல்றீங்க. ஆமா. அத போய் எழுதி வச்சிருக்கிறீங்க." ஆனா மார்க்கத்துல தடுக்கப்பட்ட விஷயம் எவ்வளோ இருக்கு. அதை செய்பவர்கள் பள்ளிக்கு வர வேணாம்னு போர்டு வைக்கலையே நீங்க. ம். பட்டு வாங்குபவன் பள்ளிக்கு பத்தி வரக்கூடாது. வைக்கல நீங்க போர்டு. அப்ப மது அருந்துபவன் பள்ளிக்கு வருக வேண்டாம். பள்ளிக்குன்னா பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசல் வருகை தான். தர வேண்டாம். அது போடல.
தொப்பி அடியாதவர்கள் வர வேண்டாம்னு போட்டு வச்சிருக்கிறீங்க, நீங்க தான் சொல்றீங்க தொப்பி போடாம தொழுதாலும் தொழுக கூடன்னு கூடாதுன்றீங்க. சொல்லிக்கிறீங்க. அதையும் கேட்குறாங்க தான். அப்படிங்க தொப்பி கான்ட்ரோவர்சியா அப்போ இது அவசியம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆ. தொப்பி போட அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு இப்படி போட போட போறீங்க. அவசியமாக செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது, அதை செஞ்சவன்லாம் பள்ளிக்கு வர வேணாம், இங்கே போர்டு போடலை, எப்படிங்க இது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், பள்ளியில் வைக்கிற போர்டுங்கிறது பள்ளிவாசல் சம்மந்தப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு தொப்பி அணியிறது, அதே போல் விரல் அசைத்தல், இதெல்லாம் தொழுகை சம்மந்தப்பட்டது. சம்மந்தப்பட்டது. பள்ளிவாசல் என்பது தொழுகை சம்மந்தப்பட்டது. போர்டில் இருக்கக்கூடிய மேற்றும் தொழுகை சம்மந்தப்பட்டது. பொதுவான விஷயத்துக்கு அங்கே போர்டு வைக்கல, இல்ல. பள்ளி அதுக்குரியதல்ல. அப்படி நீங்கள் எங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி நீங்கள் வைக்கிற மாதிரி ஆகுது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வெங்காயம், பூண்டு இவைகளை பச்சையோடு சமைக்காமல் சாப்பிட்டு விட்டு நீங்கள் பள்ளிக்கு வருகை தராதீர்கள். ஏன்? அது மூலமா ஒரு வாடை வரும், அது மலக்குமார்களுக்கு இடையூறு அளிக்கும். எந்த துருவாடை மனிதர்களுக்கு இடையூறு அளிக்குமோ அதுவெல்லாம் மலக்குமார்களுக்கும் இடையூறு அளிக்கும். ஆகவே அந்த மாதிரி வர வேணாம் அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யார சொல்லலாம், பூண்டு பூண்டு மார்க்கத்தை ஆகுமானது தான், அதை சாப்பிட்டான் ஒருத்தன், அவனை வர வேண்டாம் அப்படிங்கிறீங்க. வெங்காயம் மார்க்கத்தில் ஆகுமானது தான், சாப்பிடலாம், அதை சாப்பிட்டான், அவனை வர வேணாம் அப்படிங்கிறீங்க. ஆனால் இந்த வட்டி வாங்குறவன் வர வேணாம் நீங்கள் சொல்லலை, பள்ளிக்கு வர வேண்டாம் வட்டி வாங்கணும்னு சொல்லலையே, மது அருந்துபவன் பள்ளிக்கு வருகை தர வேண்டாம் நீங்கள் சொல்லலையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்குற மாதிரி ஆகுது. அப்போ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைன்றா, இந்த பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது பள்ளி சம்மந்தப்பட்டது, அதனால சொல்கிறாங்க. வட்டி மத அருந்துவது அப்படிங்கிறது பள்ளி சம்மந்தப்பட்டதல்ல, பொதுவான விஷயம், அதனால சொல்லலை. இன்னும் சொல்லப்போனா வட்டி வாங்குவோம் பள்ளிக்கு வரக்கூடாண்டு எப்படிவா எழுதி வைக்கிறது? வட்டி வாங்குறவன் தவற உணர்ந்தா பள்ளிவாசல் தானே வரணும், அவன் பள்ளிவாசலுக்கு வரவே தரக்கூட போய் வர வேணாம் அப்படி சொல்றது. மதம் அருந்துறான், திருந்துறான், இனிமேல் நம்ம குடிக்கக்கூடாது, இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும்னு நினைக்கிறான், அவன் பள்ளிக்கு தானே வரணும். பள்ளிக்கு வந்து அவன் பிராச்சித்தம் தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடியவனை போய் பள்ளிவாசல் வராதேண்டா பொருத்தம் இல்லை. அப்போ இது பள்ளிவாசல் சம்மந்தப்பட்ட சட்டம் அது, ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி. அதே போல் நீங்கள் தொப்பி அணியறதா இருக்கட்டும், விரலை செய்யறது தொழுகை சம்மந்தப்பட்டது, அதற்காகத்தான் அந்த போர்டு போட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது விளக்கத்தை நான் கொடுத்தேன். இந்த பொது தலைப்புன்னு வரும்போது ஒரு கேள்வி, நீங்கள் வந்து சுன்னத் ஜமாத் கொள்கை அதிகமாக பேசுகிறா இருந்தாலும் ஒரு சர்வதேச அளவில் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலராக இன்னைக்கு அறியப்படுறீங்க. உங்களுடைய பேச்சலுடைய பெரும்பாலும் நம்ம கவனிச்ச அளவுக்கு அக்கீதா சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக பேசுகிறீங்களே தவிர, பொது தலைப்பு, ஏன்னா இன்னைக்கு சமூகத்தினுடைய வதச்சங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமை, வட்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு எதிராக உங்களுடைய குரல் ஒழிச்சிருக்குதா? நிறைய ஒழிச்சிருக்கு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்களே தவிர, நம்ம இந்த பொது தலைப்பில் பேசுனது அவங்களுக்கு போய் சேரலை, அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் போய் சேர்ந்தது நிறைய பேர் இருக்குது. இப்போ நம்ம வந்து வட்டியை பற்றி பேசியிருக்கிறோம், மதுவை பற்றி பேசியிருக்கிறோம், வரதட்சணை பற்றி பேசியிருக்கிறோம். வரதட்சணைங்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், வரதட்சணைங்கிற சம்மந்தமாக மதுரையில் பேசணும், மதுரை கூட்டத்தில். அது இன்னைக்கு யூடியூப்பில் பரவிக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் பார்த்துட்டாங்களே யூடியூப்பில். அது இல்லாமல் அதை பதிவு செஞ்சும் நிறைய பேர் இது பண்ண, யூடியூப் இல்லாமல் அதை பதிவு பண்ணி அதையும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. வரதட்சணை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், திருமணம்ங்கிற சப்ஜெக்டை பேசுகிறேன், அதில் ஒரு அங்கமாக வரதட்சணை பேசுகிறேன், அதை கட் பண்ணி நிறைய இடங்கள் பரவிட்டு தான் இருக்குது. பெண்கள் முன்னேற்றம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே போல் பொது சிவில் சட்டம் சம்மந்தப்பட்ட மேட்டு வரும்பொழுது, பொது சிவில் சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் வரும்பொழுது அதை பற்றி, அதே வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் வந்தபோது அதை பற்றி, எல்லா இடத்துலையும் அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு சான்று இப்போ யூடியூப்பில் போனால் நிறைய கிடைக்கும், இருக்குது, இல்லாத ஒன்றும் சொல்ல முடியாத, இருக்கிறதான் சொல்ல முடியும், அது இருக்குது. ஆனால் இது அதிகம் இதில் கவனம் செலுத்தாமல், உலக விஷயம் செலுத்தாமல், நீங்கள் கொள்கை சார்ந்த விஷயத்தை அதிகமாக கவனம் செலுத்துறீங்களே அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம். பொது விஷயத்தை தொடவே இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய பேசுறாங்க. ஆனால் அதிக கவனம் இதை செலுத்துறோம், உண்மையும் அதுதானே. பொது விஷயத்தை பேசுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. பட்டியா நிறைய பேர் கூண்டு இருக்கும், நிறைய பேசுறாங்க. வரதட்சணை நிறைய பேசுறாங்க, மதுரை பேசுவாங்க, சமூக சீர்கேடுகள் அது நிறைய இருக்கிறாங்களே. ஆனால் இது பேசுறதுக்கு தாங்க ஆள் இல்லை, அதுக்காகத்தான் அதிக கவனம் செலுத்தேன். நீங்கள் நிறைய பேர் இதுக்கு வந்துட்டீங்களாக்கா, நான் பொது விஷயத்த அதிகமாக கவனம் செலுத்துறேன் அப்படின்னு நான் சொல்றது. சரி சரி சரி. நீங்கள் எழுத்துத்துறையில் வரும்போது புதிய பயணம்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சு, ஏன்னா உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி யூனிக்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தேதியை தேர்ந்தெடுப்பீங்க. 2/2/2002 அதுவும் அன்னைக்கு அந்த துவக்க விழா வந்து புதிய பயணம் துவக்க கிருஷ்ணாமட்ட பள்ளி, அவங்க அந்த பள்ளியில் தான் நடந்தது.
அந்த புதிய பயணம் நீ ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த புதிய பயணம் வந்து புனித பயணமா மாறுச்சு. கொஞ்ச நாள்ல புனித பயணமா மாறுச்சு. இப்ப அந்த பயணம் நின்றுச்சு. இதுக்கான காரணங்கள் என்ன? புதிய பயணம்ங்கிற பத்திரிக்கையை நம்ம தொடங்கணும். ம். எதிலும் ஒரு வித்தியாசமா இருக்கணும் அப்படின்றது இறைவனுக்கு அந்த நேரத்துல இறைவன் தந்த டேட் தந்தது. தான் அது. நம்ம எத மனசுல நினைக்கிறோமோ, அந்த நேரத்துக்கு பொருத்தமா அல்லாஹ் தர்றான். 2/2/2002. 2 இனி இது போன்று ஒரு டேட் நமக்கு கிடைக்கிறதா இருந்தா 1000 வருஷம் காத்திருக்கணும். வருஷம். 3/3/3003 3 தான் வரும். 1000 வருஷம். ஆ. அத அல்லாஹ் அந்த நேரம் நமக்கு குடுத்தான். அதனால இன்னைக்கு மறக்கலையில. ஆ. ஏன்னா, எப்ப உண்டாக்குனீங்க? 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்தா கூட டேட்ட மறந்துடுறோம். இது 2002 நடந்தது. இன்னும் மறக்கல. காரணம் அந்த டேட்டு தான். சரி, அத உண்டாக்கணும். ஏன் இந்த பத்திரிக்கை உண்டாக்கணும்னு கேட்டா, பொதுவாவே வஹாபிகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். நாம் என்ன ஆயுதத்தை ஏந்தணுங்கிறத எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு சொல்லுவாங்க. ம். அந்த அடிப்படையில தான் இந்த பத்திரிகை நம்ம தொடங்கணும். ஏன்னா அவங்க இந்த வஹாபிகள்லாம் கூட்டங்கள் நடத்துவாங்க. அவங்க கொள்கைய சொல்லுவாங்க. அதே இடத்துல நாம கூட்டம் போடுவோம். 2 வாரத்துக்கு பிறகு. அதே இடமா தான் இருக்கும். 2 வாரம். பொழுது அவங்க பேசினதுக்கு மாற்று கருத்து என்ன? சரி செய்றது என்ன? அது தவறான கொள்கை. இதுதான் சத்தியம். அப்படிங்கிறது நடத்துவோம். இப்படி எதிர்கொண்டோம். ம். கூட்டத்துக்கு கூட்டம். அப்புறம் அவங்க பிட் நோட்டீஸ் எல்லாம் போடுவாங்க. ஏதாவது கருத்த வச்சுப்போம். நாமளும் பிட் நோட்டீஸ் போட்டோம். அதே போல தான் டிவி நிகழ்ச்சி. டிவி நிகழ்ச்சி கூட சுகுணத் என்ற நிகழ்ச்சி நம்ம நடத்தணும். சுவனத்து நம்ம காரணம் ஆரம்பத்துல என்ன? நடக்கும். அவங்களும் டிவியில மூலமா தான் மக்களுக்கு அவங்க தவறான கொள்கைய கொண்டு போய் சேர்த்தாங்க. நாமும் டிவி நிகழ்ச்சி நடத்தணும். நம்முடைய சத்திய கொள்கை மக்கள் கொண்டு போய் சேர்த்தோம். அதுபோல தான் இந்த பத்திரிகை. பத்திரிகை. அவங்க பத்திரிகை வச்சு நடத்துனாங்க. பல பத்திரிகை வச்சு நடத்துனாங்க. இத எழுத்துத் துறையிலயும் அவர்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பத்திரிகை நம்ம ஆரம்பிச்சோம். புதிய பயணம். அதுக்கு புதிய பயணம் வந்து தொடர்ந்து செய்ய முடியல. ஏன்னா தனிநபராக நான் செஞ்சது. செஞ்சது. ஏன்னா அப்ப சுன்னி ஜமாத் ஐக்கிய பேர் அமைப்பு உண்டாக்குனது பிறகு அந்த அமைப்பின் மூலமா செய்வோமே அப்படின்னு சொல்லி தான் புனித பயணம்னு மாத்தணும். ஓகே, ஓகே. ஏன்னா இந்த பத்திரிகை நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா. சும்மா சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அதுவும் இஸ்லாமிய பத்திரிகை நடத்துறது ரொம்ப இன்னும் கஷ்டம். மோசமான ஒண்ணு. ஒவ்வொரு மாதமும் ஒரு பிரசவம் மாதிரி தான். ஆமா. ஆமா. ஒரு ரொம்ப மாசம் பெரிய அப்பதான் தொகை. போகும். 1 வந்துரும். அடுத்த உடனே சீக்கிரம் வந்து நிக்கும். ஆமா. இது என்னண்டாக்கா, சம்பளம் வாங்குறவங்களுக்கு எப்படா 1 வரும்னு வரும். நினைப்பாங்க. எங்களுக்கு அதுக்கெல்லாம் 1 வந்துச்சுன்னு நினைப்போம். ஏன்னா அடுத்து போடணுமே, பணம் போடணுமா அதுக்கு. நம்ம சமூகத்துல அதுக்கான ரெஸ்பான்ஸும் இது கம்மி பண்ணல. தான். ரொம்ப சிரமம். அதுல தான் முஸ்லிம் முரசுன்னு ஒரு பத்திரிகை. ஆலூர் ஜலால் இப்ப மர்ஹூம் ஆயிட்டாங்க. ஆ. அவங்க பத்திரிகை நடத்தும்போது ஒரு கேள்வி பதில்ல ஒரு ஆளு கேட்கிறாரு. நானும் ஒரு பத்திரிகை நடத்துவதாக இருக்கிறேன். அதற்கு என்ன தேவை அப்படின்னு. ஆ. இவர் பதில் கொடுத்தாரு. முதலாவது பணம். 2வது பணம். ம். 3வது பணம் அப்படின்றாரு. பணம் இருந்தா பத்திரிகை நடத்தலாம். அவ்வளவுதான். அப்படி உண்மை அதுதான் ஆயிப்போச்சு. அதுதான். என்ன அப்ப இது அமைப்பு ரீதியில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் புனித பயணம் அப்படின்னு நம்ம நடத்தினோம். அப்புறம் இந்த ஐக்கிய பேரவை முடிஞ்சு நம்ம பேரியக்கம் பேரியக்கம் நடத்தோம்ல, சுன்ன ஜமாத் அதனால அதுவும் பேரியக்கம். நின்று போச்சு. அது மட்டுமல்ல, ஏற்கனவே நம்ம சொல்றோம்ல எதிரியை கையாள்வதற்கு ஒரு ஆயுதம் சொல்லி, இப்ப பத்திரிகை வச்சு அவர்களை எதிர்கொள்ளணுங்கிற சூழ்நிலை இல்லாம போச்சு. இல்லாம போச்சு. இப்ப உங்களுக்குன்னு எதுவாவது சமூக வலைத்தளங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்ப இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் என்னன்னா சோஷியல் மீடியா தான். வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இந்த மாதிரியான யூடியூப்லாம் இருக்கு. இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் அதான். உங்களுக்கு சுன்ன ஜமாத் கொள்கையை பரப்புறதுக்காக வேண்டி, போதிக்க இது பண்றதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா வச்சிருக்கிறீங்களா? இருக்குது. நம்ம சார்பாக நம்ம ஜமாலி டிவி நம்ம வச்சிருக்கிறோம். ம். இது அல்லாம வேறு நபர்கள் நடத்துகிற அந்த சேனல்கள்லாம் கூட நம்முடைய அந்த பயான்களை எல்லாம் அந்த சொற்பொழிவுகளை எல்லாம் போட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அதில் வந்து குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடியவங்க இலங்கை நல்லா செயல்படுறாங்க. இப்போ தான் தமிழ்நாடு கொஞ்சம் முழிச்சுக்கிருச்சு. ஆ. அப்போலாம் இலங்கையில் உள்ளவங்க தான். நீங்கள் நெட்டை திறந்தாலே சரிதான். அவங்க பண்ணதான் வந்து பேசுனா நிற்கும். வந்துட்டு. அப்படிப்பட்ட சேவை செஞ்சாங்க. நம்ம இளைஞர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. வேற துறைகளை செஞ்சாங்களே தவிர மார்க் அடிப்படையில் ஞானம் இல்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இறைவனுடைய அருளால் நம்முடைய சொற்பொழிவுகள்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மக்களுக்கு இப்போ நல்ல பயன் தருது. படுத்துறது. ஓகே. ஆமாம். டிவி சேனலை விட இப்போ யூடியூப் சேனல் வந்து ரொம்ப நல்லா நல்லா வந்து. இருக்கு. இப்ப சமீப காலங்கள்ல ஒரு 2 வருஷமா நம்ம பார்க்குறோம். இந்த சுன்ன ஜமாத் பேரியக்கத்தின் சார்பா உலமாக்கல் பயிலரங்கம்னு சொல்லி நடத்துறீங்க. இப்ப போனத வருஷம் கூட ஜகாத் சம்மந்தமா நடத்துறீங்க. அதுக்கு முன்னால பிறை சார்ந்த விஷயங்கள் நடத்துறீங்க. அது ஏன் நடத்துறீங்க அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த பயிலரங்கத்துல நம்ம பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல வந்து உலமாக்களுக்கு நடத்துறதுனால அந்த கிதாபுகள் முழுக்க முழுக்க வந்து அரபியிலேயே குடுத்துருக்கிறீங்க. ம். இப்ப தமிழ்ல புக் எழுதுறது அப்படின்றது வந்து இதுவே குறைஞ்சிருச்சு.
இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் மத்தியிலும் சரி, அறிஞர்கள் பெருமக்கள் வந்து இந்த புத்தகம் வாசிக்கிறதும் சரி, புத்தகம் எழுதுறதுமே குறைஞ்சக்கூடிய ஒரு சூழல்ல, அ அரபி மொழியில வந்து கிதாப் எழுதுறதுங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இத நீங்க எழுதி மக்களுக்கு குடுத்து, உலமாக்களுக்கு குடுத்து, இதுக்கான நோக்கம் என்ன? அதாவது ஆலிம் பெருமக்களுக்கு ஒரு கருத்து போய் சேர்ந்தா, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அது போய் சேர்ந்துரும். ம். இவங்க தானே எடுத்து சொல்றாங்க. சொல்றாங்க. இப்போ ஒரு ஆலிமுக்கு ஒரு கருத்த சொன்னா, 1000 பொதுமக்களுக்கு சொன்னதுக்கு சொன்ன சமமானது. ம். ஆகவே இங்க தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இவங்க சொல்லிட்டா கரெக்ட்டா அவங்க சமூகத்துக்கு அந்தந்த மஹல்லாவுல பள்ளிவாசலுக்கு வருகிற மக்களுக்கு அவங்க சொல்லிருவாங்க. அதனால தான் இது. அதில அரபியிலே தொகுத்தோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன், ஹதீஸ் அடிப்படையில இமாம்கள் சொன்ன சட்டங்கள்லாம் அரபி மொழியில தானே ம், இருக்குது. ம். அப்போ ஒரு கித்தாபு வடிவில, ஒரு நூல் வடிவில அங்க கையில குடுத்துட்டு, விளக்கம் குடுத்துட்டா, அவங்க அத பார்த்து மக்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அவங்களுக்கு சந்தேகம் வருது. இதுக்கு என்ன சட்டம்? நம்ம குடுத்த நூல எடுத்து பார்ப்பாங்க. இதுதான் சொல்லுவாங்க மக்களுக்கு. சரி, இந்த சட்டம் ஒண்ணு இருக்குது. அதுக்கு ஆதாரம் என்ன குர்ஆன், ஹதீஸ்ல அப்படின்னு கேட்டா, இந்த இது இத எடுத்துட்டு எடுப்பாங்க, பார்ப்பாங்க, இருக்கும். அது சொல்லிருவாங்க. சொல்லிருவாங்க. அதனால தான். இது எப்படி செஞ்சோம் அப்படின்னு கேட்டா, இதுல பல இது. அதாவது பிறையை பற்றி, ஆ. ஜக்காத்தை ஜக்காத்த பற்றி, பத்தி. உலுஹையாவை பற்றி, மௌலித பற்றி, மதுஹபை பற்றியெல்லாம் இந்த அரபிய நூல்ல தோத்திருக்கணும். இதுல நானாக எழுதியது அரபி மொழியிலே எழுதுன்னு சொன்னா, இந்த மௌலிது மீரா சம்மந்தப்பட்ட அந்த ஆ. அரபிய நூல நானே தான் எழுதினேன். அந்த எழுதிருக்கீங்க. இபாரத்து வாசகங்கள்லாம் வாசி. என்னுடையது தான். மற்ற ஜக்காத்து, உலுஹையா இதெல்லாம் வருது அல்லவா? அது வந்து நான் ஒரு தொகுப்பாளர்ன்னு தான் தொகுப்பு. சொல்ல ஆ. முடியும். அதனால தான் அந்த கித்தாபுல அல் ஜாமி' அப்படிதான் போடுவேன். முஅல்லிஃப்னு போட மாட்டேன். தொகுப்பு. ஆசிரியர் அவனு போட்டிருக்க மாட்டேன். தொகுப்பு தான். அல் ஜாமி தொகுப்பாளர். குர்ஆன் ஆயத்து, ஹதீஸ், அந்த கித்தாபு, இந்த கித்தாபு, ஷாஃபி மதமுடைய கித்தாபு, ஹனபி கித்தாபு, அதில வருகின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ம். ஒன்று திரட்டி நான் குடுத்திருக்கிறேன். இப்ப நேத்து சமீபத்தில கூட ஒரு ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒண்ணு நடந்தது. அது ம். தாங்க பேசுனீங்க. அது ஆமா. லிங்க் ஒரு அந்த கான்ஃபரன்ஸ் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ம். மாஷா அல்லாஹ் அதில வந்து ஃபுல்லாவே 3 பேருமே அரபில தான் பேசுனாங்க. 2 ஸ்காலர்ஸ் வந்து அரபில பேசுனாங்க. நீங்களும் நான் சரி நீங்க தமிழ்ல தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபுல்லா அரபில தான் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அதில பேசுனீங்க. ஆமா. அந்த பேச்சு நம்ம வந்து தமிழ்ல பேசினா எப்படி இருக்குமோ, அதே மாரி அதே அரபில ஸ்டைலு. பேசுறீங்க. ஆமா, அதே ஆமா. ஸ்டைல். ஆமா, ஆமா. அது உண்மையிலே ஒரு ஒரு பிரமிக்கத்தக்க வகையில இருந்தது. ஆமா. ஏன்னா, இப்ப வந்து அரபி வந்து பேசினாலும் கூட அ அ அ மா இஸ்முக இப்படி இந்த மாரியான ஒரு ஒரு இதுல இருக்கும்போது, ஒரு கொலிக்கியல் நம்ம பயன்படுத்தக்கூடிய வளர்த்து. இந்த லாங்குவேஜ்ல வந்து பேச ரொம்ப அபூர்வமா இருக்கும்போது, நீங்க அந்த அரபி மொழியில மாஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பெரிய ஒரு ஆற்றல குடுத்துருக்கான். ஆமா. பணித்துவத்துல அது இருக்கிறத நம்ம இறைவனுடைய பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அருட்கொடை தான் அது. அல்ஹம்துலில்லாஹ். அது இந்த நடத்துனவங்க வந்து டர்க்கில உள்ளவங்க. டர்க்கில ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர், பேராசிரியர். ஆ அவரு தான் அத நடத்துனாரு. நடத்துனாங்களா? அதில இலங்கையில இருக்கக்கூடிய ஒருவர், டெல்லியில இருக்கக்கூடிய எல்லாமே பேராசிரியர்கள் ஆ தான். இங்க தமிழ்நாட்டில நம்ம பேசணும். ஓகே. அவங்கெல்லாம் இங்கிலீஷ்ல, அந்த ஆ. இவங்கலாம் இங்கிலீஷ்ல ஆமா பேசுனாங்க. இங்கிலீஷ்ல அப்ப ஒருத்தவங்க என்னட்ட பேசுனாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன், "நான் அரபியில தான் பேசுவேன்" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தமிழ்ல பேசினா உலக அளவுக்கு உலக போவேன். அளவையில ஏன்னா அவங்க உலக லெவல்ல செய்றாங்க. செய்றாங்க. எல்லா நாடுகளுக்கும் போற மாரி. நான் அரபியில பேசுனேன். அரபி பேசுங்கன்னாங்க. நான் அரபியில பேசுனேன். சரி. இது இல்லாம வேற புத்தகங்கள் எதுவும் எழுதியிருக்கிறீங்களா? இப்ப தமிழ்ல நம்ம எழுதியிருக்கோம். இறை வழியில் இறை நேசர்கள், ஒழுவின்றி குர்ஆனை தொடலாமா? தொடலாமா, அதேபோல பூமா நபியின் புனித பெற்றோர். அது புத்தகமே இருக்குது. ஆமா. இப்ப வந்து நம்ம ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரி ஒரு 20 ஆண்டு காலங்கள்ல தமிழகத்த பொறுத்தளவுக்கு பெரிய தாங்க தான் முதல்வரா இருக்கிறீங்க. இந்த ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரி இந்த 20 ஆண்டு காலங்கள்ல சுன்ன ஜமாத் கொள்கையை பெண்களுக்கு போதிக்கணுங்கிறதுக்காண்டி வச்சிருக்கீங்க. இந்த 20 ஆண்டு காலங்கள்ல அது ஏற்படுத்திய புரட்சி என்ன? சாதனைகள் என்ன? அதான் இன்றைக்கு சென்னையில 400 ஆலிமா பெருமக்கள் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அத்தனை பேரும் அஃப்ஸல் உலமா பட்டம் பெற்றிருக்கிறாங்க. சென்னை யுனிவர்சிட்டி ஆ. அஃப்ஸல் உலமா. நம்ம மாரி சகோதரிகள் எல்லாமே அஃப்ஸல் உலமா எக்ஸாம் எழுதியே ஆகணுங்கிற ஓகே. கட்டாயம் இருக்கு. ம். அவ்வளோ பேரும் இது எழுதியிருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில ஏன் இது உண்டாக்கணும் அப்படின்னு கேட்டா, பொதுவாவே பெண்கள் ஏதாவது மார்க்க சட்டம் கேட்கிறதா இருந்தா, ஆண்களான ஆலிம்கள்ட்ட தான் கேட்பாங்க. கேட்பாங்க. ஆமா. ஏன் அவங்களுக்கு தான் தெரியுங்கனால. சரி, இதுல இன்னொரு கொடுமை இருக்கு. பெண்களுக்கென்றே தனிப்பட்ட சில சட்டங்கள் இருக்குதுல்ல, ம், ம், ம். அதை கூட ஆண்கள்ட்ட தான் கேட்கணும். தர்ம சங்கடமா அவங்க இருக்கும். வெட்கப்படுவாங்க. தர்ம இவங்ககிட்ட சங்கடம். போய் என்னத்த நம்ம கேட்கறதுன்ட்டு. இத மாத்தணுமே நம்ம நினைச்சோம். அதுக்காகத்தான் பெண்களுக்கு இந்த சட்டங்களை எல்லாம் நம்ம கற்றுக் குடுத்துறணும். இனி பெண்கள் ஆண்களை சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்ல. பெண்கள் பெண்களை பெண்கள சார்ந்தே இருக்கலாம். ஏன் அவங்களுக்கு எந்த வகையில குறைச்சலா இருக்கிறாங்க? திறமையா இல்ல. இப்ப நடந்த எக்ஸாம் எல்லாம் +2 இருக்கட்டும், 10த் பெண்கள் இருக்கட்டும், தான் எல்லாம் எல்லா பெண்கள் தான். இந்த பெண்கள் ஆண்களுக்கு எந்த வகையிலும் இளைத்தவர்களும் அல்ல, எதற்கும் சளைத்தவர்களும் அல்ல. அவங்களுக்கு திறமை இருக்குது. ஏன் குடுக்கக்கூடாது? ம். அப்படின்னு சொல்லி தான் 3 ஆண்டு காலங்கள். மாஷா மற்ற ஆண்கள்லாம் 7 ஆண்டுகள் படிக்கிறத சூஸ் பண்ணி 3 ஆண்டு காலத்துல குடுத்தோம்.
இது அல்லாம என்ன செய்றோம், வருடந்தோறும் மகளிர் மாநாடு நடத்தணும். ஆ. எல்லா பொதுவாக. அதுல கேள்வி பதில் நிகழ்ச்சி வரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட், ம். அதுல பட்டிமன்றங்கள். பெண்கள் வந்து இந்த வகையில அவங்களுடைய ஆய்வு திறனும், அவங்களுடைய சிந்தனை திறனும் விரிவாக, விசாலம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இத இரவுல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஹைருல் பரியா இல்லாம வேற ஏதாவது மதரசாக்களோட சேவையாற்றக்கூடிய இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, எங்க ஊர்ல ஹுஸ்னுல் ஹாத்திமா ஆமா அ ஹுஸ்னுல் ஹாத்திமா. அல்லாமா அப்துல் ரவுஃப் ஆலிம் ஹசரத் உண்டாக்குனது. அதற்கு நான் முதல்வரா இருக்கிறேன். மாஷா இதே சிஸ்டம் தான். இது அல்லாம ராயபுரத்துல ஹசனாத்துல் அப்ரார் ஆமா மகளிர் ஹஸ்னத் அரபிக் கல்லூரி, ஆமா. அதுக்கு நான் ஆலோசகரா இருக்கிறேன். இன்னொன்னு திருச்சியில யாசினி அரபிக் கல்லூரி, ஜாமியா யாசின் ஆமா. அரபிக் கல்லூரி இருக்கு. இவங்க அது கலீல் உன் மௌலானா கல்லூரி மௌலானா. அது இலங்கையை சார்ந்த ஆமா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அலைஹி வஸல்லம் வஸல்லம். அவருடைய புனித குடும்பத்தை சார்ந்த மேனிலை கண்ட ஞானி முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரப்பிள்ளை அல்லாமா ஹலீல் அவுன் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு தஆலா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் சிர்ரஹுல் அலீம். அஸீஸ். அவங்க உண்டாக்குன மதரசா மதரசா. ஜாமியா ஆசிம் மதரசா திருச்சியில் இருக்கு. அதுக்கு அல்லாஹ்வுல நான் ஆலோசகராக இருக்கிறேன். இந்த பணியாற்றுவதற்குண்டான வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு தான் சொல்ல முடியும். அதே மாரி நீங்க ஆரம்பத்துல ஐனாவரத்துல இருக்கும்போது இலாஹி மதரசான்னு ஒண்ணு நடத்திட்டு இருந்தீங்க. ஆமா, ஆமா. இப்ப இல்ல. இப்ப ஆமா, இருக்கிற மாரி இல்ல. அப்ப ஆமா. அந்த இலாஹி மதரசா அது எப்படி என்ன அடிப்படையில வரும்? இரு கல்வி திட்டத்துல நம்ம கொண்டு வந்தோம். ம். வெறுமனே ஆலிமா மட்டும் நம்ம சமுதாயம் இருக்கக்கூடாது. உலக லெவல்லயும் டிகிரி படிப்பு படிக்கணும். அப்படிங்கிற நோக்கத்துல உண்டாக்குனது. ஆ. ஸ்கூல் நேரத்துல போயிருவாங்க. மீதி உள்ள நேரத்துல அரபி பாடம் நடக்கும். இந்த சிஸ்டத்தெல்லாம் நம்ம ஆரம்பிச்சோம். அப்போ இன்னைக்கு நெறைய மதரசா இருக்குது. இந்த இரு கல்வி திட்டம்ங்கிறது வந்தது. நெறைய மதரசாக்கள் ஆயிப்போச்சு. ஆனா அப்போதைக்கு நெறைய மதரசா இல்ல. கிடையாது. அப்ப நம்ம டியூல் உண்டாக்கணும். எஜுகேஷன்ல தான் ஆரம்பிச்சீங்க அது. ஆமா. நோக்கமே அதுதான். அப்படிதான் ஆரம்பிச்சோம். அது இப்ப நெறைய வந்துருச்சு. ம். நமக்கு தொடர்ந்து சின்ன லெவலுக்கு தான் ஆரம்பிச்சோம். பெரிய லெவலுக்கு நடத்த இல்ல. வாய்ப்பில்ல. அதனால இப்ப நெறைய மதரசாக்கள் இருக்குது அப்படிங்கிறனால அத விட்டாச்சு. ஓகே. பெரும்பாலும் இப்ப அந்த உலமாக்கள் பணியில இருக்கிறாங்க, தர்ஸ்ல இருக்கிறாங்க, இமாமத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது போதுமான ஊதியங்கள், சம்பளங்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுக்காண்டி பல பேர் என்ன செய்வாங்கன்னா, வியாபாரங்கள் நடத்தி அவங்களுக்கான இது பண்ணிக்கிறோம். அந்த மாரி உங்களுக்கு வியாபாரங்கள் செய்த அனுபவங்கள் இது இருக்குதா? நெறைய ஆர்வம். ஏன்னா என்னோட தந்தை வியாபாரம் செஞ்சவங்க. ஆ. அதனால எனக்கு நம்முடைய அந்த ரத்தத்துல அந்த வியாபாரம் செய்ய வேணும், தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் எனக்கு இருந்தது. அதனால ஜமாலியா அரபிக் கல்லூரியில நான் பேராசிரியரா இருக்கும் பொழுதே, சைட்லயும் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆசை இருந்தது. பொருளாதாரம் முன்னேறணும் அப்படிங்கிறது தான். ஏதோ நாட்டுப்புறத்து தான் எதுவும் நடக்கும், அது ஒரு விஷயம். அதனால நான் செப்பல் தயாரிக்கும் ஒரு தொழில் ஆரம்பிச்சேன். ஆனா ஒன்லி லெதர் செப்பல். மத்த சாதா செப்பல் இல்ல. சின்ன லெவலுக்கு தான். அதுக்காக ஒருவர் அந்த விவரம் உள்ளவர வச்சு பண்ணி கடைக்கு போறது. தொடர்ந்து என்னால நடத்த முடியல. ஏன்னா, இதுக்கு ஆள் போட்டு செய்யணும். ம். ஆர்டர் எடுக்கிறது, கொண்டு போய் குடுக்கறது, அப்புறம் பணம் வசூல் பண்றது, அந்த மாரியெல்லாம் இல்ல. இத நானும் இன்னொரு ஆளும் தான் சேர்ந்தோம். இது பெரிய வேலையா இருக்குது. பல பேர வச்சு இந்த தொழில தொடர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல. பொருளாதார வசதி இல்ல. நம்ம மட்டும் செஞ்சுட்டே போனாலும் ஒத்து வராதுன்னு சொல்லி முடியாது. அதோட நிப்பாட்டிக்கிட்டேன். அந்த நேரத்துல என்ட்ட கேட்பாங்க சில பேரு. "என்ன செப்பல் தொழில் நடத்துனீங்களே? என்ன இப்ப நடக்குதா?" "இல்லங்க நிறுத்திட்டேன்." "ஏங்க நிறுத்துனீங்க?" அப்ப நான் சொல்றது, இந்த பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, செருப்பு காலை கடிக்கும். அதான் புது செருப்பு. ஆமா. புது புதுசுல செருப்பு கால கடிக்கும். காலை கடிக்குமாங்க. இங்க செருப்பு என் கைய கடிச்சிச்சு. அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ம். இப்ப அசத்தியவாதிகள் வந்து உங்க மேல ஒரு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, அ நம்ம வந்து அல்லாஹ்வ தான் வணங்கணும். ஆனா ஜமாலி ஹஸ்ரத் அவங்க வந்ததுக்கு பின்னால அல்லாஹ்வ வணங்கிட்டு இருந்த இந்த சமூகத்த தர்கா வழிபாட நோக்கி வந்து மாத்திட்டாரு. இந்த சமூகத்த ஒரு பெரிய சீர்கேடுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஒரு காட்டமான ஒரு விமர்சனம் அசத்தியவாதிகள் உங்க மேல வைக்கிறது. இந்த விமர்சனத்த எப்படி பார்க்குறீங்க? இது தவறான புரிதல் அடிப்படையில சொல்றது தான். ஏன்னு கேட்டா, தர்கா வழிபாடுங்கிறது ஒண்ணு இல்லையே மார்க்கத்துல. அதான் நான் கூட சொல்றது. தர்கா வழிபாடு இல்லப்பா, தர்காவில் வழிபாடு. அப்படி சொல்லு. தர்காவுக்கு போறோம், ஜியாரத்து செய்றோம், சுன்னதி ஸல்லல்லாஹு சொன்னது, சலாம் சொல்றோம், ம். நபி ஸல்லல்லாஹு சொன்னது, யாசீன் ஓதுறோம், நபி ஸல்லல்லாஹு ஓத சொன்னது இருக்கிறதல்லவா? அபூ தாவூத், அஹ்மது, இருக்கு. இப்னு மாஜால இருக்குதே. யாசீன் ஓதுங்கன்டு. அதேபோல ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்றோம் அந்த தர்காவுல. அது நபி ஸல்லல்லாஹு சொன்னது. அப்போ இப்படி பல வணக்கங்கள் செய்றோம். வழிபாடு என்றாலே வணக்கம் தான். வழிபாடுகள் செய்றோம். தர்காவில் வழிபாடு. தர்கா வழிபாடு இல்ல. அது கூட நான் விளக்கம் சொல்றேன். நம்மலாம் பள்ளிவாசலுக்கு போறோம். இப்போ பள்ளிவாசலுக்கு போறதுனால பள்ளிவாசல் வழிபாடு அப்படியா சொல்லுவோம்?
பள்ளிவாசலில் வழிபாடு. வழிபாடு. அப்படித்தான்ப்பா இதுவும். நீங்க ஏன் அப்படி தவறா விளங்குறீங்க? அப்படி கிடையாது. அதுபோல கபரு வணங்கி அப்படிம்பாங்க. கபர் என்னங்க வணங்கி கபரு வணங்கி? கபரு யாரு செஞ்சா கபரு வணங்கியா? அந்த கபரு போய் முத்தமிட்டா கபரு வணங்கியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முத்தமிட்டுருக்கிறாங்க. இப்னு அஸாக்கிர்ல இருக்கு. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர முத்தமிட்டாங்க. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப கபரை முத்தமிட்டால் கபர் வணங்கி என்றால், அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கபர் வணங்கியா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கபர் வணங்கியா? முத்தமிடுவது கூடுமா கூடாதா? சப்ஜெக்டை வைங்க. கூடுங்கிறது ஆதாரம் தரோம். கூடாங்க நீங்க ஆதாரம் தாங்க. அதை விட்டு கபர் வணங்கிங்கிறீங்க. ஒரு ஆளு ஒரு குழந்தைய வந்து முத்தமிட்டாரு. ஒரு குழந்தையை வணங்குகிறார் அப்படி சொல்லுவீங்களா? குழந்தை வணங்கி. அது சரி, அன்பின் வெளிப்பாடு தானே. அன்பின் வெளிப்பாடு தானே. பூவை வந்து வாங்கினாரு, அப்படியே மோந்தாரு. அவன் என்ன பூ வணங்கி அப்படி சொல்லுவோமா? காபாவுக்கு போறாங்கல்ல, அங்க ஹஜ்ருல் அஸ்வத்ல முத்தமிடுறாங்கல்ல, அதனால அவங்க ஹஜ்ருல் அஸ்வத் வணங்கி அப்படி சொல்லுவோமா? முத்தமிடுதலுக்கு வணக்கத்துக்கு வித்தியாசம் இல்லையா? இப்ப அதான் நான் சொல்ல வர்றது. இந்த வஹாபிகளுக்கு அடிப்படை ஞானம் கூட கல்லாங்கிறது தான். முத்தமிடுதல் வேற, வணக்கம் வேற. சஹாபா பெருமக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதான் இவங்களும் செய்றாங்க. கூடான்னா ஆதாரத்தை காமிக்கணும். கூடுங்கிறது ஆதாரம் காமிச்சணும். கூடும் தானே அப்படின்னு சொல்லல. அப்படின்னு கூடும் சஹாபிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டோம். அதனால இவங்கள தவறாக இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி தர்காவை நெருங்க விடாம ஆக்குறது. அதான் நான் கூட சொல்றது. இளைஞர்களே, அப்பா இளைஞர்களே, இந்த தர்காவை பயம் காட்டி உருவ வணக்கத்தை கொண்டு போய் விட்டாங்க பாத்தீங்களா? பூனைக்கு பயந்து புலி வாய்க்குள்ள மாட்டின மாதிரி அதாவது ஆகி போச்சு ஒருவருக்குன்னு உங்களுக்கு. சொன்னவங்களுக்கு ஆமா, தர்கா தானம் பயந்தாங்க இளைஞர்கள். கடைசியில உருவ வணக்கத்துக்கு போயிட்டாங்களே. அல்லாஹ்வை வணங்குறோம். இப்ப இவங்க தர்காவையும் வணங்குறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கும் இறைநேசர்களுக்குமான வித்தியாசத்த எப்படி நீங்க பார்க்குறீங்க? வணக்கம் வேறு, மரியாதை வேறு. இறைவனுக்கு வணக்கம், ஆமா. இறை நேசர்களுக்கும் மரியாதை. மரியாதை. இவங்க மரியாதையே வணக்கம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப தவறான புரிதல் தான். புரியுது. அதுக்கு கூட நான் சொல்றது, இறைவன் குர்ஆன்ல ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யணும் அப்படின்னு சொன்னபோது மலக்குமார்களே செஞ்சிட்டாங்க. செஞ்சு. இப்லீஸும் மாட்டேன்னா. ஏன் ஏன் இப்லீஸ் ஏன் மாட்டேன்னா? சஜிதா இறைவனுக்கு தானே, இது நம்ம மனிதருக்கு செய்ய சொல்றானே இறைவன், அதனால மாட்டேன்டான். ஆனா மலக்குமார்கள் புரிஞ்சிருந்தாங்க. புரிஞ்சிருந்தாங்க. இறைவனுக்கு செஞ்சோம் வணக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறோம் மரியாதை. மரியாதை. இன்றைக்கு சொன்ன ஜமாத்து அப்படிதான். வணக்கம் வேறு, மரியாதை வேறுங்கிற புரிஞ்சிருக்கிறாங்க. வெற்றி அடைஞ்சிட்டாங்க மலக்கள் மாதிரி. ஏன்னா வஹாபிகள் இது புரியாம போயிட்டாங்க. இப்லீஸ் மாதிரி தோற்று போனார். இப்ப இந்த தர்கா விஷயங்கள் வரும்போது, உங்க மேல அசத்தியவாதிகள் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டும் கூட, அதாவது வந்து இப்ப தர்காவுல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஆணும், பெண்ணும் எந்த இடங்கள்லயும் கலக்கக்கூடாதுங்கிறது தான் ஷரியத்தினுடையது. இப்ப தர்காங்கிறது நீங்க சொல்ற மாரி தர்காவில் வழிபாடு, அங்க நடக்கக்கூடிய இடங்கள் அது ஓகே. இப்ப அங்கேயுமே ஆண்கள், பெண்கள் கலந்துருக்கிறாங்க. அதே மாரி வந்து இப்ப வந்து சினிமா பாடல் கச்சேரியே பல தர்காக்கள்ல நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல, ஒருபோதும் ஆதரிக்கிறதில்ல. வஹாபிகளை விட இதை எதிர்த்து பேசியது நம்ம தான். அது மட்டுமல்ல, வஹாபிகள் வெறுமனே பேசிட்டு இருக்கிறாங்க தர்காவுக்கு வெளியில. நம்ம தர்காவுக்குள்ளே போய் தடுத்து நிறுத்தினது நாம தான். இன்னைக்கு நிறைய உருஸ் வைபவம் நடக்குதே, குறைஞ்சிருச்சே. இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம் அப்படிலாம் நடத்துவாங்க. மேலே தாளங்கள் நடந்துச்சு. சினிமா நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா சினிமா இன்னிசை கச்சேரி. கச்சேரிலாம் நடந்துச்சு. அது இப்போ நிறைய குறைஞ்சி 1, 2 கந்திஸ்டிக்காக வேண்டி இருந்துகிட்டு இருக்கு. நிறைய குறைஞ்சிருச்சு. எல்லா இடங்களும் இப்போ பயான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயம் நிறைய உருசுன்னாலும் இப்போ பயான் பயான் தான், தான். அன்னதானம் தான், சோறாக்கி போடுறது தான். மக்களுக்கு எல்லா சமயத்து மக்களுக்கும் சோறாக்கி போடுறாங்க, பயான் வைக்கிறாங்க. இப்படி தான் நடக்குது. குறைஞ்சி போச்சு. தர்காவை பொறுத்தளவுக்கு வந்து எல்லா சமூக மக்களும் வர்றாங்க. வர்றாங்க. மாஷா அல்லாஹ். இப்ப ஆமா. பனாரஸ் ஷெரீஃப்லாம் போன எல்லா தர்காக்கள்லயும் பார்த்தீங்கன்னா, அது ஆமா, ஒரு ஆமா. ஒரு இது. இப்ப இன்னொன்னு இப்ப நீங்க ஒற்றுமையின் அடையாள சின்னமே அடையாளம் அங்கதான். தர்கா தான். அல்ஹம்துலில்லாஹ். ஒற்றுமையின் சரணாலயம்பாங்க. எல்லா மக்களும் அங்கே தான் பார்க்கலாம். இப்ப நீங்க உங்கள சில தர்காக்களுக்கு சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுவாங்கல்ல. அப்படி கூப்பிடும்போது வந்து இது நீங்க கண்டிச்சு சொல்லியிருக்கீங்க அந்த ஆமா, நிர்வாகத்திட்ட. ஆமா. அது ஒரு சமீபத்துல கூட முதலாவது நாள் அன்று இன்ன கச்சேரி நடக்கும். அது இஸ்லாமிய கச்சேரி தான். ஆ, இஸ்லாமிய கச்சேரி ஆணும் பெண்ணும் மேடை உட்காந்து படிக்கிறாங்க. ஆ. ஆனா இஸ்லாமிய கச்சேரி. அடுத்த நாள் வந்து உங்க பயான் எழுச்சின்னாங்க. நான் சொன்னேன், இந்த ஆணும் பெண்ணையும் வந்து இது மேடையில் ஏற்றினீங்களே, ஒரு பெண்ணை ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் நீங்கள் உட்கார வைக்கலாமா? மார்க்கத்துக்கு கூடுமா? மார்க்கத்தில் ஷரியத் பிரகாரம் நடக்கணும் தாங்க அந்த இறைநேசர் காலமெல்லாம் ஆமா, ஆமா. பாடுபட்டாங்க. அவங்களுடைய பேரை சொல்லியே இந்த காரியத்தை நடத்துறீங்க. இது அவங்களே விரும்புவாங்களா? அந்த இறைநேசரை விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்கல்ல. அந்த இறைநேசருடைய பிரார்த்தனை வேணுங்கிறதான உருசு நிகழ்ச்சி நடத்துறீங்க. இப்படி நடத்தினா அவங்களுடைய கோப பார்வைகள் உங்களுக்கு வரும். அதனால அதை நிறுத்துங்க, நான் வர்றேன். இல்லைங்க, அது தவிர்க்க முடியாதுங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க. கூட்டம் வரும் அப்படி சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. ம். அப்படி தவிர்க்க முடியாதுன்னு சொன்னா என்ன விட்டுருங்க. நான் பயானிச்சுக்க நான் வரலை.
அப்ப நீங்க சொல்லிருவீங்க. ஆமா. சொல்லி 2 இடத்துல ஹஸரத் அந்த நிகழ்ச்சிய நான் கேன்சல் பண்ணிட்டு நீங்க வாங்க அப்படின்ட்டாங்கல்ல. அப்ப அது தர்காவுல உதாரணத்துக்கு எந்த சொல்றேன். இடங்கள்ல அனாச்சாரம் ஷரியத்துக்கு மாற்றமா நடந்தாலும் தப்பு தான். தப்பு தான். அதுல குறிப்பா சொல்றாருன்னா உடுமலைப்பேட்டை. ஆ. இது நடந்தது. 2 அதான். இடம் சொன்னா உடுமலைப்பேட்டை 1. அடியக்கமங்கலம் 1. கரெக்ட் சொல்லிட்டாங்கல்ல. ம். இன்னொன்னு அந்த பெண்மணி வர்றாங்கறனால தான் சினிமா இசை கச்சேரிங்கிறது கூட கிடையாது. ம், ம். இஸ்லாமிய பாடல் தான். ஆனா பெண்ண மேடை பெண்ண ஏத்துறாங்க. மேடை. அது கூடாது. நீங்க ஆண மட்டும் வச்சு நீங்க படிக்க வைங்க. இஸ்லாமிய கச்சேரி கூடும்னு நாங்களும் சொல்றோம். ஈயம் ஹனீஃபா பாட்டெல்லாம் கூடும்னு தான் நாங்க சொல்றோம். அது ஹவாலிகள் நெறைய நடக்குது. இருக்கு அந்த மாதிரி நடத்துங்க. ஏன் இப்ப பெண்மணி எப்படி இருக்கிறாங்க? அந்த மேடைக்கு வந்தா அலங்கரிச்சுக்கிட்டு வந்து உட்கார்றாங்க. முன்னால ஆண்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேரோட உள்ளங்கள் கெடும். அது சரீரத்துக்கு மாற்றமா மாற்றம். இருந்தானே. அது செய்யாதீங்க. அதேபோல உள்ளுக்கு தர்காக்குள்ள போனா தாங்க சொன்னீங்க பெண்கள்லாம் வர்றாங்களேன்ட்டு. ம். இதே பல தர்காக்கள்ல நாங்க அவங்களுடைய அந்த ட்ரஸ்டிகள்ட்டயே முறையிட்டோமே. உதாரணம் நாகூர் ஷரீஃப். ம். தமிழகத்திலே பெரிய தர்கா நாகூர் ஷரீஃப். அந்த ட்ரஸ்டிய போய் சந்திச்சோமே. ஆண்கள், பெண்கள் தனித்தனி இடமா ஆக்குங்க. தனித்தனியா நிக்கிறாங்க. ஆ. ஆனா சில கட்டங்கள்ல வந்து இது அந்த மாரி இருக்கு. அப்படி செய்யாதீங்க. ஆண்கள், பெண்கள் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னோம். நாங்க வந்து அந்த மாரி செய்றோம் ஹஸரத், முயற்சி செய்றோம் ஹஸரத் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் செய்யல. ம். ஆனா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதேபோல இந்த தர்காவுல வந்தாக்கா சில பேர் சஜிதா செய்வாங்க. நம்ம சொல்றோம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சஜிதா. சஜிதா. வேற யாரும் கிடையாது. கபருக்கு சஜிதா செய்ய முத்தமிடுதல் வேறு. ம். ஆனா இந்த வஹாபியர் முத்தமிடுவதே சஜிதா சஜிதான்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. அது சொல்றாங்க. வேறு விஷயம். ஆனா ஒரு சில பேர் அறியாமையில சஜிதாங்கிற அந்த வடிவத்திலேயே செய்வாங்க. அது கூடாதுன்னு நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில பேர் சுத்தி வருவாங்க தவாஃப் மாதிரி. தவாஃப் அங்க தாங்க இங்க செய்யாதீங்க. ஒரு ஆளு உள்ளுக்கு நுழைஞ்சு அப்படியே எல்லா ரவுண்ட் அடிச்சு வந்தாரு. அது பிரச்சனை இல்லை. சுத்திக்கிட்டு வர்றது. தொடர்ந்து சுத்திக்கிட்டு வர்றது. அது தவாஃபு தானே. அது செய்யக்கூடாதுல்ல. அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக மற்றவர்கள் இந்த இது தர்கா கூடாதுன்னு போடுறாங்க. வெளியிலே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம் தர்காவுக்குள்ளே சென்று இந்த மார்க்க தடுக்கப்பட்டதை எல்லாம் நிறுத்தி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அது ஒரு பெரிய புரட்சி தான். ஆமா. அதே மாரி இப்ப அசத்தியவாதிகள் குர்ஆன் ஹதீஸ்ன்னு பேசுறாங்களே, உண்மையில அவங்களுடைய இந்த குர்ஆன் ஹதீஸ் சார்ந்த புரிதல் எப்படி இருக்கு? நீங்க உங்களுடைய பார்வை என்ன? புரிதலே இல்லைங்க. ஏன்னா அரபி ஞானம் இல்ல. அரபி இலக்கணம் இல்ல. ம். அரபி இலக்கணம் இல்லாதனால தான் வந்து வேணா உதாரணத்துக்கு மையத்து கேட்காதும்பாங்க. நம்ம மையத்தை அடக்கம் ஆமா. செஞ்சுட்டோம். கேட்காம ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு நம்ம கேட்டா, இறைவன் குர்ஆன் சொல்லிட்டான்ல, இன்னக லா துஸ்மிஉல் மூத்தா அப்படிங்கிறாங்க. இளைஞர்களும் ஆமா. ஏன் அவன் அரபி ஞானம் இல்ல. தெரியாது. அங்க என்ன இருக்குது? நபி அவர்களே மரணித்தவர்களை நீங்கள் கேட்க வைக்க முடியாது. அதான் நம்ம கொள்கையும். இறைவன் தானே கேட்க வைக்கிறான். இப்ப நான் பேசுறேன். நீங்க கேட்குறீங்க. இறைவன் பேச வைக்கிறான். இறைவன் கேட்க வைக்கிறான். அப்ப அங்க வசனத்திலையும் கூட இறைவன் சொன்னா நபி அவர்களே நீங்கள் கேட்க வைக்க முடியாது அப்படின்டா இறைவன் கேட்க வைக்கிறான்னு அர்த்தம். மையத்து கேட்க வாசகமே இங்க இல்லையே. அப்ப அந்த புரிதல் இல்லை பாத்தீங்களா? ஆலிம்க வஹாபி ஆலிம்சாக்களுக்கும் இல்ல. அவங்க நம்பிட்டு இருக்கிற அந்த அப்பாவி இளைஞர்களுக்கும் இல்ல. அதே மாதிரி இப்ப நீங்க நெறைய கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறீங்க. திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல, இலங்கையில நெறைய இதெல்லாம் நடத்தியிருக்கிறீங்க. அந்த மாரி உங்களுக்கு அந்த ஒரு சில கேள்விகள்லாம் வந்து நம்மள ஆச்சரியப்படுத்தும். ஓ! இப்படி சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொல்லும். அந்த மாரி நீங்க ஆச்சரியப்பட்ட கேள்விகள் ஏதாவது? சென்னையில நேதாஜி நகர்ல கேள்வி பதில் ம். போகும்போது சில அந்த குழுவா கேங்காக நின்றுக்கிட்டு மணக்கணும்னு கேள்வி கேட்குறாங்களாம். என்ன? நீங்க இந்த பள்ளிவாசல்ல எல்லாம் தொப்பி இல்லாம வரக்கூடியவங்க தொப்பி போடணுங்கிறதுக்கு தொப்பி வாங்கி வச்சிருக்கீங்கல்ல. ம். எல்லா பள்ளியும் ஆமா, எல்லா தொப்பி இருக்கும். பள்ளியிலும் தொப்பி இருக்கும். ஏன்னா ஆமா. போறவங்க வெளியில வேலைக்கு போறவங்கலாம் தொப்பி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால தொழுகைக்கு வந்தா தொப்பியை போடுவாங்க, தொழுவாங்க, போகும்போது தொப்பி வச்சுட்டு போயிருவாங்க. ஆமா. இத வச்சு அவரு கேள்வி கேட்கிறாரு. தொப்பி போடாதவங்களுக்கு தொப்பி வாங்கி வச்சிருக்கீங்களே, நெறைய பேரு தாடி இல்லாம வர்றாங்களே, அவங்களுக்கு ஒட்டு தாடி வாங்கி வச்சுட்டீங்களாக்கா? அங்கேயே வருவாங்க, தாடி எடுப்பாங்க, மாட்டிக்குவாங்க, தொழுது போவாங்க, வச்சுட்டு போவாங்களே, இதையே செய்யல அப்படின்றாரு. மடக்குறோம்னு நெனச்சுக்கிட்டு. அப்ப நான் சொன்னேன், தொப்பி போடல, தொப்பி வாங்கி வச்சிருக்கிறோம். தொப்பி போடுறாரு. தொப்பி போட்டாரா இல்லையா? தொப்பி போட்டாரு தான். நம்ம வாங்கி வச்ச தொப்பிய போட்டாலும் தொப்பி போட்டாரு தான். இப்ப அந்த இளைஞர்ட்ட கேட்கிறேன். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு ஆளு தாடி இல்ல. ஒட்டு தாடிய வச்சான். இது தாடி வச்சவரா கருதப்படுமா? கருதப்படாதா? அப்படிங்க. கருதப்படாது. அப்புறம் வாங்கி வைக்க சொல்ற? ஒட்டு தாடிய வச்சா தாடி இல்ல. அப்படின்னா இல்ல. இல்ல அப்படி தாடி வைத்தவர் தான் அப்படின்னு சொன்னாக்கா வாங்கி வைக்கலாம். நீனே தான் சொல்றியப்பா ஒட்டு தாடிய வச்சா அது தாடியே இல்லன்னு. அப்புறம் வாங்கி வைக்க சொல்ற? அப்ப 2க்கும் வித்தியாசம் இருக்கே. இப்படி. அவங்கள மடக்கணும்னு கேட்கறது. அப்படிதான் வருவாங்க. மடங்கி போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இது. அதுபோல சுன்னி ஜமாத்துக்காரவங்க ஒரு வித்தியாசமா கேட்டாங்க. அது கேட்டோனே இது நடந்தது இலங்கையில. ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு ஆள் கேட்டாரு. சுன்னி ஜமாத்காரர் தான். நம்மலாம் மௌலிது ஓதும்போது இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி புகையெல்லாம் போடாம மனமா இருக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றோம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றோம்.
புகழ்ற இடம் மனமா இருக்குன்னு சொன்னே தான் புகை போடுறோம். இந்த ஹனீஃபா தமிழ்ல பாட்டு படிக்கிறார்ல, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்து படிக்கிறார்ல, ஆமா. அவரு படிக்கிற இடத்துல ஏன் சாம்பிராணி புகை போட மாட்டேங்கிறான்னு கேட்டாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது? அப்ப அந்த நேரத்துல கல்புல அல்லாஹ் போட்டது. நான் சொன்னேன், இந்தாப்பா மௌலிது ஓதுறது பல பேர் ஓதுறோம். நீ புகை போட்டு ஒரு ஆளுக்கு இரும வந்தாலும் மத்தவங்க பேலன்ஸ் பண்ணி ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இங்க படிக்கிறது ஒரு ஆளு தான். நீ புகைய போட்டு அவருக்கு இரும வந்துச்சுன்னு வச்சுக்க, அவர் எப்படி படிக்கிறது? அதான் அங்க போடுறது இல்லைன்னு. இது பதிலண்டா அந்த அந்த நேரத்துக்கு நேரத்துக்கு அது அந்த நேரத்துக்கு அவர் அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன பதில் சொல்ல சரி, முடியும்? ரைட், ஓகே. இன்னொரு ஆளு ஒரு கேள்வி கேட்டாரு. மௌலிது ஓதும்போது சுன்னத் ஜமாத்து சென்னையில வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் வைத்து படிக்கும்போது மட்டும் நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்களே, ம். என்ன காரணம்? ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தர்றாங்க, ம். அதுக்காண்டி எழுந்து சலாம். இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருகை தருவது அப்படிங்கிறது அப்ப மட்டும் இல்லையே, மௌலிது சபை ஃபுல்லா தானே. ஆமா. அப்ப மட்டும் அவங்க வர்றாங்க எந்திரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். நல்ல கேள்விதான். அப்ப நான் சொன்னேன், அப்படி அந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தர்றாங்க உண்மைதான், ஆரம்பி கடைசி வரைக்கும். அந்த நேரத்துல சலாம் கொடுக்கிற பைத்து வருது. ஆ. அமர்ந்துகிட்டே சலாம் சொன்னா மரியாதை இல்ல. எழுந்துட்டு எழுந்து சலாம். மரியாதைக்கான்னு சொல்றோம். ஓகே. அதே மாரி இப்ப இந்த அபுதாபில வந்து மீலாது கமிட்டி சார்பாக வந்து மீலாது விழாக்கள் வைப்பாங்க. அதுல அந்த மலர் ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அந்த மலர்ல கூட நம்ம தங்களுடைய பேச்சு எல்லாத்தையுமே ஒரு 10 தலைப்புகள்ல இத பத்தி எப்படி? அவங்க ஒரு பெரிய மலர போடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுதே, மரியாதைக்குரிய மௌலானா சையத் அபு தாஹிர் மஹல்லரி ஹஸரத் அவங்க தான் அல்-அஸ்ரார். அஸ்ஹர் பத்திரிகை ஆசிரியர். அவங்க தான் அவங்கள்ட்ட குடுத்துருக்காரு. ஆ. மலர் தான் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரே கட்டுரைகளா இருக்குது. எத்தனை பேர் வாங்கி படிக்கிறாங்க? எல்லாம் வாங்கி வாங்கி அடுக்கி வைக்கிறாங்க. கட்டையா இருக்குது. நீங்களும் அப்படி ஒண்ணு உண்டாக்குனாக்கா வித்தியாசம் இருக்காதே. ம். வேண்டுமானா கேள்வி பதிலாக உஸ்தாதுடைய பேச்சு இருக்கு. அத நீங்க எழுத்து வடிவத்துல கொண்டு வாங்க. அத போடுங்க. மக்கள் ஆர்வமா படிப்பாங்க, பாப்பாங்க. வித்தியாசமா ஆமா. இருக்கும். அப்படின்னு அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வகையில எழுத்து வடிவம் கொடுத்து தாங்க தானே. ஆமா, ஆமா. தாங்க தான் அந்த ஒவ்வொரு ஃபுல்லா தலைப்பாக 10 தலைப்பு அத எழுத்து வடிவில கொண்டு வந்த கொண்டு நம்முடைய வந்தீங்க. ஸ்பீச்ச. ம். அது நல்ல மக்களுக்கு பயனுள்ளதாக பயனுள்ளதா இருக்கு. இருக்குது. பல பேரும் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ்வால. ம். டிஎஸ்ஏ அபு தாஹிர் அஸத்துக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு ஆசை என்ன அப்படின்னா, உங்களுடைய பேச்சு எல்லாத்தையுமே எழுதப்பட்டு, அகீதா களஞ்சியம் அப்படின்னு சொல்லி தொகுக்கப்பட்டு எல்லா வீடுகள்லயும் சேர்க்கணுங்கிறது அபு தாஹிர் அஸத்துடைய ஓ! ஒரு முக்கியமான ஒரு ஆசை. அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த கபூலாக்கும் பாக்கியத்த இன்ஷா அல்லாஹ். தருவானாக. இப்ப தரீக்காக்கள் இருக்குல்ல, இந்த தரீக்காக்கள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? தரீக்கா அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த ம். உலகத்திலும், மறு உலகத்திலும். தரீக்காண்டா என்ன? உள தூய்மை. இறைவனுக்காக வணக்கம் செய்வது. இறைவன் யாரென்று புரிவது. அதானே ஆன்மீகம்ங்கிறோம். சூஃபிசம்ங்கிறோம். சூஃபிசம். சூஃபிசம். அதுக்கு தான் தரீக்கா. அரபி மொழியே தரீக்கான்னு நம்ம சொல்றோம். ஷரியத் அப்படின்னு சொன்னா வெளிப்படை சட்டங்கள், வெளிப்படை வணக்கங்கள் 2ம் இருக்கணும். ஏன்னா இறைவன் குர்ஆனில லிக்குல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. ஒவ்வொருவருக்கும் ஷரியத்தையும் கொடுத்திருக்கிறோம், தரீக்கத்தையும் கொடுத்திருக்கிறோம். மின்ஹாஜ்னா தரீக்கத்து, பாதைன்னு பாதி. அர்த்தம். 2மே வேணுங்கிறான் இறைவன். அதனால தான். இப்போ தொழுவணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. எப்படி தொழுவது? அதான் தரீக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. இறைவனை பார்ப்பது போன்று வணங்குங்கள். ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக்க. நீங்கள் இறைவனை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உணர்வை பெற்று வணங்குங்கள். இதுதான் தரீக்கத். தரீக்கா வந்து பேஸ். இது புகார்ல தானே இருக்குது. அதனால மார்க்கத்தில் உள்ளது தான் இது. அது இறைவனை அறிவது. அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி கபீரா. அல்லாஹ் சொல்றான். ரஹ்மானை பற்றி, இறைவனை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த தெரிந்தவர்கள் யார்? அவர்கள்லாம் சூஃபிகள். சூஃபி. அவர்கள்லாம் ஷேகுமார்கள். இது சூஃபிகள் அப்படின்றது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உள்ளவங்களே இருக்கிறாங்களா? இப்ப சமீபத்துல இல்ல வந்தவங்களா? அந்த காலத்திலேருந்து தான். பேரு வேண்டுமானா இப்ப வந்திருக்கலாம். இப்ப மதுஹப்ன்னு சொல்றோம். ஆ. அந்த வார்த்தை பின்னால வந்தது. ஆனா இந்த நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தது. ரைட். சூஃபிங்கிற பேர் வந்தது பிற்காலத்துல. ம். ஆனா அந்த சூஃபிகளுடைய நோக்கமும் அவருடைய செயல்பாடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. உள தூய்மை ம். அவங்கள்ட்ட இருக்கத்தானே செஞ்சு. இறைவனை அறிதல் அவங்கள்ட்ட இருக்கத்தானே செஞ்சு. அந்த மாதிரி. இந்த சுன்னத் ஜமாத் பேரியக்கம் சார்பா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. நீங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து நீங்க தேதி தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் இது யூனிக்னெஸ்ஸா இருக்கிறீங்க. 2/2/2022 2022ல சுன்னத் ஜமாத் பேரியக்கம் சார்பா ஆளுமைகளுக்கான விருது ஒண்ணு குடுத்தீங்க. அந்த விருதுல நம்மள கண்ணியத்துக்குரிய மர்ஹூம் அவங்க சீஃப் காதி அவங்களுக்கு கூட குடுத்திருந்தீங்க. இது எந்த எந்த அடிப்படையில அந்த விருது குடுத்தீங்க? அதான் நம்ம எதற்காக? அமைப்பு சார்புல ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஒரு அற்புதமான தேதி வருது.
அதுல மக்களுக்கு மத்தியில மறக்க முடியாத நிகழ்வு ஒண்ணு நடத்தணும். ம். அது என்ன நடத்தணும் அப்படின்னு மறக்க முடியாத தேதி என்ன அப்படின்னு கேட்டா, 2/2/2022 ஏதாவது செய்யணும். அப்படி செய்யலாமா? சரி வேணாம். இப்படி செய்யலாமா? பல விதம் அதுல இந்த ஆலோசனை வரும்பொழுது, அருமையான ஆலோசனை செய்வோம். அப்படின்னு சொன்னோம். மக்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப பல அமைப்புக்கள் இந்த மாரி நாமும் செய்யணுமே செய்யணும்னு எடுத்தாங்க. அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல அந்த ஆளுங்க செலக்ஷன் பண்ணீங்களா? ரொம்ப உண்மையிலேயே தகுதியானவங்க. ஆமா, ஆமா. ஒவ்வொரு துறையிலும். ஆமா. விவாத அமைப்புல இமாம்களா இருந்தவங்க, ஆமாங்க. பேச்சாளர் இருந்தாங்க, பேசுறாங்க. எழுத்தாளர்களா இருந்தாங்க. இப்படி ஒவ்வொன்னையும் 2, 2 பேராக தேர்ந்தெடுத்தோம். இப்போ உங்களுக்கு இவ்வளவு தூரம் பயணிக்கிறீங்க. அ உலமாக்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு? நல்ல முறையில இருக்கு. நல்லது. எல்லாம் ஆதரவு குடுக்குறாங்க. மாஷா நம்மள ஊக்குவிக்கிறாங்க. மாஷா. அவங்க நம்மள பாராட்டுறாங்க. ஏன்னா, அவங்க தொடர்புல தானே இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. நெறைய விஷயங்களுக்கு ஃபோன் மூலமாகலாம் நம்மளுக்கு விளக்கங்கள் கேட்கறாங்கல்ல. அந்த தொடர்புல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாரி இப்ப வளரக்கூடிய வரும் இந்த இப்ப மதரசாக்கள் ஓதி முடிச்சுக்கூடிய வளரும் உலமாக்கள், பொதுமக்களுக்கு இவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு சொல்ல ஆசைப்படுறீங்க? உலமா பெருமக்கள் சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டியதுதான். சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. ஆனா, சில கட்டங்கள்ல அவங்க பணியாற்றுகின்ற இடங்கள்ல அ ஏதாவது சொன்னா பிரச்சனை வருமோன்னு யோசிக்கலாம். ம். அவங்கள நான் சொல்றேன், யோசிக்க செய்யாதீங்க. சத்தியம் குடுங்க. நமக்கு வந்து இறைவன் தான். அவன் தான் நமக்கு ரிசுக்க வழங்குறான், உணவளிக்கிறான், உடை கொடுக்குறான். எல்லாம் இறைவன் தான். மக்களுக்கான எதுவும் இல்ல. பார்க்க தேவையில்ல. சத்தியத்த குடுத்தான். அவங்க அதனால அந்த மஹல்லா பிரச்சனையா 10 வாசல் நமக்கா திறக்கப்படும். ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் இறைவன் 10 வாசலை திறந்து விடுவான். அதெல்லாம் கவலைப்படவே தேவையில்ல. சத்தியத்த சொல்லுங்க. ஆனா சத்தியத்தில இருக்கிறாங்க. ம். சுன்னை ஜமாஅத் உலமாக்கள் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. விவரமா இருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவா போனாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ம். நல்லா சுன்னை ஜமாஅத்லயும் நல்ல விழிப்போட இருக்கிறாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்ப நல்லா இருக்கிறாங்க. அதேபோல இளைஞர்களையும் அப்படிதான் சொல்றது. நீங்க வந்து இளைஞர்களே, நீங்க வந்து சில வார்த்தைகளையும், எழுத்துக்களையும் வந்து ஏமாந்து போகாதீங்க. அதங்கூட நான் கூட சொல்றது, இந்த பசும்பால், கள்ளிப்பால் 2 பாலு தான். ஆனா, பசும்பாலை விட கள்ளிப்பால் தான் வெண்மையாக இருக்கும். கெட்டியாவும் இருக்கும். அதற்காக கள்ளிப்பால் சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? கள்ளிப்பால் தீங்கு விளைவிக்கும். பசும்பால் தான் நல்லது. நல்லது கொடுக்கும். அந்த மாதிரி சில பேருடைய இந்த விளம்பரங்கள், பிரச்சனை வச்சு நீங்க ஏமாந்து போகாதீங்க. சத்தியம் எங்கிருந்து பாருங்க. இது மறுமை சம்பந்தப்பட்டது. உங்கள வந்து வழிகெடுக்கக்கூடிய இவங்கள்லாம் நாளைக்கு அவங்களே வந்து மாட்டிக்கொள்வாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அதனால சத்தியத்தை உணர்ந்து செயல்படுங்க என்கின்ற வேண்டுகோளை நான் இளைஞர்களுக்காக வைக்கிறேன். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் கொள்கை சார்ந்த பல்வேறு சந்தேகங்களுக்கான விளக்கங்கள், கேள்விகளுக்கான பதில்கள், இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி மூலமாக பல்வேறு விஷயங்கள ஹசரத் அவங்க பேசியிருக்கிறாங்க. பல அ வேலைப்பளுகளுக்கு மத்தியில, பல வேலைகளுக்கு மத்தியில நமக்கு வந்து நேரம் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சுன்னத் வல் ஜமாத் கொள்கைய வந்து எல்லா இடங்கள்லயும் போகணும் அப்படின்றத தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உயிர் மூச்சா கடைசி காலங்கள் வரைக்கும் அதில தான் நிப்பேன் அப்படின்றத இந்த கலந்துரையாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள், சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த பொதுமக்கள், ஷரியத்தினுடைய அடிப்படையில சுன்னத் வல் ஜமாத் கொள்கையில தாங்களும், தங்களுடைய குடும்பத்தினர்களும் பலன் பெறுவது என்பது இந்த கலந்துரையாடலினுடைய நோக்கமாக இருக்குது. இந்த கலந்துரையாடலில் பல வேலைப்பளுகளுக்கு மத்தியில் நமக்கு நேரம் கொடுத்து பல்வேறு விளக்கங்களை சொல்லிக் கொடுத்த பேசிய கலந்துரையாடலில் தெரிவித்த ஹசரத் பிறந்தகை அவர்களுக்கு மதனி மீலாத் கமிட்டியின் மூலமாகவும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் மக்கள் சார்பாகவும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோடு இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். அல்லாஹ் இந்த கலந்துரையாடலை பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.